பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்கிற பாருங்க. வனாந்தரம் எப்பொழுதுமே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அது மறக்க செய்திடும். வனாந்தரமான ஒரு இடத்துல ஆகார் நிற்கிறாள். அந்த வனாந்தரத்தில் அவர் அலைந்து திரிகிறாள். அவள் கையில் இருந்த தண்ணீர் செலவழிந்து விட்டது. இனி என்ன செய்வதென்று தெரியல, வாழ வழி தெரியல, அடுத்து என்ன செய்வதென்று புரியாதவளாய் திகைத்து போயிருக்கிறாள். பிள்ளையை ஒரு சூறைச் செடியின் கீழே விட்டுட்டு பிள்ளை சாகதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரமாய் போய் உட்கார்ந்து அழுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இந்த வனாந்தரமான பாதையில் நின்று கொண்டு நான் இனி என்ன செய்வேன்? சூழ்நிலைகள் நெருக்குகிறது, பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி அழுகிறீங்களா? சாவதை தவிர வேற வழியே எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஆகாரை கூப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாத. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அம்மா அழுகிறதை பார்த்து அந்த பிள்ளையும் அழுது கர்த்தர் சொல்றாரு, ஏன் அழுற? உனக்கு அப்படி என்ன நடந்தது? பிள்ளையின் மேல் வாக்குத்தத்தம் இருக்குல்ல, நீ ஏன் நம்பல? தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது ஒரு தண்ணீர் துறவையை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, வனாந்தரத்தில் தவித்து போயிருந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை திறக்க முடியும் அப்படின்னா, இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் திறக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, பயப்படாத. உனக்கு என்ன சம்பவித்தது? பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய தவிப்பை மாற்றும்படி, உன்னுடைய அங்கலாய்ப்பை மாற்றும்படி அந்த வனாந்தரத்திலேயே கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்க.
இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வனாந்தரத்தின் பாதைகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. வழிகளை உண்டாக்கி கொடுங்கப்பா. புதிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இன்றைக்கு மாறட்டும். இன்றைக்கே செய்வேன்னு சொன்னீங்க, இன்றைக்கு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.